சார், இப்போ இந்தியா நடத்தி வர இந்த தாக்குதல் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? பாகிஸ்தானுக்கு என்னென்ன சேதங்களை வந்து விளைவிச்சிருக்கு? இப்போ இந்தியா மேற்கொண்டு வரும் இந்த தாக்குதல்களால பாகிஸ்தான் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கு நம்ம எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா, கண்டிப்பா. 100% நீங்க ஒரு பாயிண்ட் 1/2 1/1 நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு வரேன். நீங்க அதிலேயே நீங்க இது பண்ணிடலாம். ஒரு அசஸ்மென்ட் நீங்க எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் பாகிஸ்தானோட 9 டெரரிஸ்ட் லான்ச் பேட் வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம். 2வது நாள் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது அவங்களோட மொத்த டெரரிஸ்ட் நெட்வொர்க் எங்கெங்கே அவங்களோட டெப்த்ல இருக்குதோ அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம். 3வது நாள் வந்து பாகிஸ்தானோட ஏர் பேஸ் ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எங்கெங்க இருக்குதோ மொத்தம் ஒரு 16 இடத்துல, அந்த 16 இடத்துல ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கம்ப்ளீட் நெட்வொர்க் HQ9 அதை கம்ப்ளீட்டாவே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். 4வது வந்து கராச்சி போர்ட் வந்து கம்ப்ளீட்டாவே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். நேத்து வந்து கம்ப்ளீட்டா உங்களோட ஏர் பேஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஒரு 6 ஏர் பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் ராவல்பிண்டியில இருக்கிற ஒரு ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு 60ல இருந்து 70,000 கோடி லாஸ் வந்து இன்னைக்கு அவங்க இருக்காங்க. அதை ரீடெவலப்மெண்ட் பண்ணோம்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஆகும். இன்கேஸ் அவங்ககிட்ட வந்து ரெவென்யூ இருந்ததுன்னா. ஏன்னா பாகிஸ்தானுக்கிட்ட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியும் இல்லை. அவங்க வந்து டோட்டலாவே IMF டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்குற அந்த இந்த டெவலப்மெண்ட்ங்கிறது 10 வருஷங்கிறது வந்து இது 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். அது முடியாம போகலாம். தவிர இவங்க அந்த இதுல இனி பாகிஸ்தான்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், அங்க இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகும், அங்க உள்ள இருக்கிற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனே அவங்களோட கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேல அட்டாக் பண்ணுவாங்க. இதனால இனி வருங்காலத்துல அங்க மிக பெரியவான இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பசி பட்டினி அதிகமாகும். ஏன்னா வேற எந்த இதுவுமே அவங்கள்ட்ட இப்போ இல்லைங்க. சார், பாகிஸ்தான் வந்து ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மீது ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தி வருது. மறுபக்கம் நம்ம பார்க்குறப்ப வந்து இந்தியா வந்து அதற்கு வந்து ஏவுகணை ஏவி வந்து தாக்குதல் நடத்தி வருது. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து எந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து மேற்கொண்டாலுமே வந்து அதை எதிர்கொள்றதுக்கு இந்திய ராணுவம் வந்து தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்திய ராணுவம் வந்து முப்படைகளும் வந்து எந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்ததா இருக்குது சார்? எல்லாரும் முதல்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எல்லாம் இந்த ஆடிட் அத்தாரிட்டி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணும்போது இந்தியா இஸ் த 4th லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் இன் வேர்ல்டுன்னாங்க. ஆனா நம்மளை பொறுத்த மட்டும் இன்னைக்கு டேட்ல எடுத்துச்சுன்னா இந்தியா இஸ் த நம்பர் 1 டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா நீங்க உக்ரைன் எகெயின்ஸ்டா ரஷ்யா வந்து எவ்வளவு லாசஸ் இது பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அமெரிக்கா வந்து இப்ப எந்த இடத்துலயும் அந்த இதுல காமிக்க மாட்டாங்க. சைனா வந்து என்னைக்குமே போர் புரிய மாட்டாங்க. ஆனா அவங்க வின் பண்ணோம், அவங்களும் இல்ல. இன்னைக்கு ஆன் கிரவுண்ட் ஒரு பிளே ஃபீல்ட்ல பார்க்கும்போது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு தெரியும் இன்னைக்கு படை பலத்துல வேர்ல்டுல நம்பர் 1 வந்து இந்தியா தான். சார், இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் வந்துவே நடத்தி வந்த நிலையில தற்பொழுது வந்து நேரடியாகவுமே வந்து தாக்குதல்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து திரும்ப தாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா? பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? பட் நம்ம வந்து இன்னைக்கு கூட நம்ம நேரடியா அட்டாக் பண்ணவே இல்லைங்க. நம்ம மேல எந்த ஏவுகணை எந்த ட்ரோன்ஸ் எந்த இடத்துல இருந்து ஏவினார்களோ அந்த இடத்தை டார்கெட் பண்ணி அந்த இடத்தை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிருக்கோம். நம்ம இன்னும் டைரக்டா வந்து ஒரு ஃபுல் ஃபிளஜ்ட் அட்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்னும் போகல. அஃபென்சிவ் அட்டாக்ல வந்து போகவில்லை. நம்ம இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே டிஃபென்சிவ். நம்ம வந்து பேசிவ் அட்டாக்ல தான் போயிட்டு இருக்கோம். என்னைக்கு இந்தியா வந்து ஒரு அஃபென்சிவ் அட்டாக் ஆரம்பிச்சாச்சுன்னா அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல பாகிஸ்தான் வந்து தரமட்டமாயிருங்க. சார், இப்போ இந்த இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். நல்லதா இருக்கு மேடம். இப்போ நீங்க இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் பார்த்தாச்சுன்னா இந்தியா வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்த மனோகர் பாரிக்கர் இறந்துட்டாரு. அவர் தான் முதல்ல நம்மளோட S-400 ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யால இருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். ஆக்சுவலா அவர் வந்து IIT கிராஜுவேட். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும்.
அந்த காலகட்டத்துல இந்தியாவோட ஒரு கிரிட் ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஒரு இதுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இப்ப இனி வரும் காலத்துல வந்து நீங்க கன்வென்ஷனல் வாரோ இல்ல மற்ற எதுவும் நீங்க பண்ண முடியாது பழைய காலத்து மாதிரி. இப்போ இருக்கிறது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நீங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான். அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தகுந்த மாதிரி தான் நம்மளோட கட்டமைப்பு இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நம்ம கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை. அந்த டெக்னாலஜி வந்து முதல்ல வந்து யூஸ் பண்ணவங்க வந்து நம்ம இஸ்ரேலும் ரஷ்யாவும் தான். ஸோ இஸ்ரேலும் ரஷ்யாவும் நம்மளுக்கு வந்து தோழமை நாடுகள். அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணுவோம்னா அவங்களோட ப்ராடக்ட்டை வாங்குவோம். பின்ன அதுக்கு அவங்ககிட்ட வந்து நம்ம அவங்களோட காப்பி ரைட்ஸ் வாங்கி அவங்களோட பேட்டன் ரைட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே எந்தெந்த ட்ரோன்ஸ் வந்து நம்ம முதல்ல வாங்கினோமோ அந்த ட்ரோன்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பெங்களூரு அது நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ட்ரோன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பிளே ஃபீல்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை ட்ரோன்ஸும் இன்னைக்கு சக்சஸிவ் ரேட்ல போயிட்டு இருக்குது. 100% ஸ்ட்ரைக் ரேட்ல போயிட்டு இருக்குது. அதனால நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து ரொம்பவே இதுவா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது. குறிப்பா எடுத்தாங்கன்னா ஆகாஷ் ஏவுகணையா இருந்தாலும் சரி, இல்ல S-400 இருந்தாலும் சரி, ZU-23 ஆனாலும் சரி, L-70 ஆனாலும் சரி, இந்த L-73 இது எல்லாமே நம்ம இண்டிஜினியஸா ப்ரிப்பேர் பண்ற மேனுஃபேக்சர் பண்ற நம்ம ட்ரோன்ஸுங்க. ஸோ இது எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட பாதுகாப்பு கட்டமைப்பு வந்து மிகவும் வலிமைப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதையே தாண்டி பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல அட்டாக் பண்ண முடியுமான்னா அது இனி ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட அப்டேட்டட் டெக்னாலஜிங்கிறது எந்த ஒரு இதுலயும் இல்லை, டிஃபென்ஸ்லயும் இல்லை. அவங்களோட ஏர்கிராஃப்ட் வந்து அப்டேட் இல்லை, அவங்களோட மிசைல் டெக்னாலஜி வந்து அப்டேட்டட் இல்லை, அவங்களோட ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அப்டேட்டட் இல்லை, அவங்களோட வெப்பன்ஸ் வந்து அப்டேட்டட் இல்லை. அவங்க எல்லாமே சைனாவில இருந்து இந்த HQ-9ங்கிறது வந்து ரஷ்யாவோட S-300ஓட அவுடேட்டட் மாடல் தான். அந்த இதை வந்து இவங்க அவங்ககிட்ட பேட்டன் ரைட்ஸ் வாங்கி அதை ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி HQ-9ன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு சேல் பண்ணாங்க. ஏன்னா சைனாவுக்கு தெரியும் சைனா என்னைக்குமே எந்த கண்ட்ரியோட டைரக்டா வார் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைனா வந்து அவங்க வார் பண்ணாம வின் பண்ணும், அதுதான் அவங்களோட சித்தாந்தம். அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்மா தான் இப்போ வந்து பாகிஸ்தானை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இதுல வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ரெண்டாவது பாகிஸ்தான் இதோட ஒரு இன்கமும் வந்து அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதனால இந்தியாவோட ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வெரி ஸ்ட்ராங். அது இந்த எக்காரணத்து கொண்டும் அதை வந்து இன்னும் டவுன் ஆகாது. இனி வரும் நாட்டுல வந்து இதை எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங் பண்றது நம்ம ரிசர்ச் டீம் வந்து இது பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. நேற்று கூட பிரைம் மினிஸ்டர் மோடிஜியும் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து DRDOட சீஃப் சயின்டிஸ்டோட இது மீட்டிங்ல பேசியிருந்தாங்க. ஏன்னா அடுத்துதான் நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல எந்த பிளேஸ்ல வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுக்கணும், நம்மளோட டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும்னா ஃபர்தரா என்ன ஹை ரேஞ்சஸ் நம்ம மிசைல்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணோம், இது எல்லாமே பேசிருக்காங்க. அதனால நம்மளோட இந்த ஷீல்டு பத்தி யாருமே நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதுன்னு முதல் முக்கிய காரணமே நம்மளோட இந்த ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் மேடம். சார், இப்போ ஒரு அண்மை தகவல் வந்து ஒன்று கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான் பிரதமரான ஷெபாஸ் ஷெரீப் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு அவசர ஆலோசனையில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் எதை பற்றியெல்லாம் விவாதிக்கக்கூடும்? இந்த ஆலோசனை கூட்டத்தோட முடிவில் என்ன மாதிரியான தகவல் வந்து வெளிவரக்கூடும் சார்? மேடம், நான் என்னோட ஸ்பீச்சில் முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானோட வந்து நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி NCAன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் வந்து இந்தியாவோட நியூக்ளியர் பவரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அதை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி. அதே மாதிரி பாகிஸ்தானோட நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி இருக்குது. அந்த நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி வந்து அவங்க நியூக்ளியர் அந்த டிட்டரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுமா வேணாமா, எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு அதை இது சொல்லுவாங்க. ஏன்னா இது மட்டும் வந்து பாகிஸ்தான் எல்லா பிளேயரையும் இறக்கி பார்த்துட்டாங்க, எதுவுமே சக்சஸ் ஆகல.
கடைசியா அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான். அதை இப்ப யூஸ் பண்ணுமா இல்லைன்னு பார்ப்பாங்க. இது வேர்ல்டு கம்யூனிட்டிக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து வேர்ல்டுல ஒரு 2-3 கண்ட்ரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இது வந்து டோட்டல் சவுத் ஆசியாவுக்கு டேஞ்சரா இருக்கும், அதனால இது வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இடையில யாராவது மீடியேட்டர் வந்து மீடியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸை வந்து டீஎஸ்கலேட் பண்றதுக்கு ஒரு சான்சஸாகவும் கூட இருக்கலாம். ஆனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னா அது இந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு டேஞ்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல நமக்கு தெரியலாம் இவங்க என்ன விதமான ஸ்ட்ரைக்ஸை வந்து ஃபர்தரா எடுத்துட்டு போறாங்கன்னா. ஆனா மேக்சிமம் இந்த மீட்டிங் வந்து நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி மீட்டிங் தான், நியூக்ளியர் வெப்பன்ஸ் பத்தியோட ஒரு மீட்டிங் தான் மேடம். நன்றி சார். உங்க நேரத்துக்கும் உங்க தகவல்களுக்கும் நன்றி சார்.